கோச்சின்னு சொல்லுவாங்கண்ணா. கோச்சை வரலன்னா இதுல தான் பண்ணுவீங்களாண்ணா? சண்டை சேவை மாதிரியாண்ணா இது? பாருங்க நெகலாம் பாருங்க. அப்பா போட்டுடலாமா? போட்டுடலாங்க. அப்படியே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா தீரன் தாபா மண்பானை சமையல் கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை கரெக்டா எங்க அமைஞ்சிருக்குன்னா சேலம் டு கோயம்புத்தூர் போற ஹைவேல மகுடஞ்சாவடியில தான் அமைஞ்சிருக்கு. இந்த கடையில ஒரிஜினல் நாட்டுக்கோழியில கோச்சை வறுவல், சட்டிக்கறி, எலி வறுவல்லாம் பண்ணி தராங்க கேள்விப்பட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி வாங்கி கொடுத்து எப்படி சட்டிக்கறி பண்றாங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. இந்த கடைக்குள்ள வந்த உடனே இவன் கடை இப்படிதாங்க இருக்கு. ஒரு மாமர தோட்டத்துல அமைஞ்சிருக்கு. இடம் லொகேஷன் தாறு மாறு வேற லெவல்ங்க. என்ட்ரன்ஸ் ரைட் சைட்ல தான் இவங்க சமையல் பண்ற இடம். நல்ல தகன்னு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குங்க. சங்ககிரி நாமக்கல்னாவே லாரி தாங்க ஃபேமஸ். இங்க பாருங்க லாரி பழையில எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. மாஸ்டர் லாரி பழைய எடுத்துட்டு வர்றாரு பாத்தீங்களா? பழைய லாரியில இருக்கிற பழைய எல்லாம் சமையல் பண்றதுக்கு எரிக்க யூஸ் பண்றாங்க. எப்படிதான் நின்று சமையல் பண்றாங்கன்னு தெரியலங்க. இல்லை சார், அது ஃபுட்டு வர சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. வேற வேற கூட இருந்துருச்சான்னு பாரு மாஸ்டர். அது வேற சூப்பு குழம்புலாம் எடுத்துருங்க. கஸ்டமர் நிற்கிறாங்க, ரசம் எடுத்துருங்க, சூப் எடுங்க. அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காருல அவர் தாங்க மேனேஜரு. இவங்க கடையில் மொத்தம் 3 அடுப்பு இருக்கு. ஒரு அடுப்புல வந்து 2 சமையல் பண்ணலாம். அப்படியே அவங்க பின்னாடி பாருங்களேன், சட்டியெல்லாம் நல்லா அடுக்கி வச்சிருக்காங்க. பாருங்க சமையலுக்கு தேவையான சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க மொத்தமாக உட்காந்து உரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிளகா கட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன். மிளகால இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே உள்ள வந்தோன்னா மாமர தோப்புங்க. இங்கேயே கார் பார்க்கிங்லாம் இருக்கு. இங்க பாருங்க காரெல்லாம் நிப்பாட்டிருக்காங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க சமையலுக்கு தேவையான நாட்டுக்கோழி எல்லாம் ஒரு கூண்டில் வச்சு அடைச்சிருக்காங்க. இப்ப நம்ம சட்டிக்கறி பண்றதுக்காண்டி கோழி பிடிக்க வந்துருக்கோம். என்னென்ன ரக கோழி எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம பார்க்கலாம் வாங்க. நல்லா ஒரு விட கோழி 1 கிலோ மாதிரி பிடிங்கண்ணா. இது ஒரிஜினல் பீடானா? ஒரிஜினல் பீடுங்க. இது நம்மளுக்கு எங்க இருந்து வருது? லோக்கல் மவுடிஞ்சாடி பக்கம். இது என்ன ரகம்னா? இது வந்து சேவல். சேவல். இதே ரகத்துல சேவல். இதே ரகத்துல சேவல். அது என்ன தனியா வச்சிருக்கீங்க? ஏன்னா இவ்வளவு பெருசா இருக்கு? வந்து கோச்சின்னு சொல்லுவாங்கண்ணா. கோச்சை வறுவல் பண்ணுவாங்க. அதுக்கா கொஞ்சம் அதை எடுங்கண்ணா. கோச்சை வறுவல்னா இதுல தான் பண்ணுவீங்களாண்ணா? அதுலயும் பண்ணுவீங்களா? இதுல மட்டும் தாங்க. இதுல மட்டும் தான் பண்ணுவீங்க. இது நல்ல சண்டை சேவல் மாதிரியாண்ணா? இது எப்படி? பாருங்க நெகலாம் பாருங்க. அப்பா இது எத்தனை கிலோ தேரணும்? 3 கிலோ. நம்மளுக்கான கோழி அண்ணன் பிடிக்க போறாரு. தயாரா இருங்கள். அண்ணன் உள்ள போய் கூண்டு உள்ள போய் கபடி விளையாட போறாரு. போட்டுடலாமா? போட்டுடலாங்க. ஓகேண்ணா. இங்கதான் ஃபுல்லா கிளீனிங் ப்ராசஸ் ஃபுல்லா நடக்குது. நமக்கான கோழி அண்ணன் எடுத்துட்டு வந்துட்டாரு. அண்ணன் எப்படி கிளீனிங் ப்ராசஸ் பண்றான்னு பார்க்கலாம். நல்லா சுடுதண்ணில போட்டு முக்கி எடுத்துக்கிட்டாரு. அப்பதான் கோழியோட ரெக்கெல்லாம் ஈஸியா வரும் எடுக்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஸ்பீடா வந்து ரெக்கையெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு கோழி. நல்ல ரெக்கையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டுறாரு. அவ்வளவுதான் கோழி ரெடி. இப்ப அண்ணன் வந்து தீயில வாட்டி எடுக்க போறாரு. இங்க பாருங்க நல்லா வெட்ட கோழிய வந்து தீயில வாட்டி எடுத்துக்கிறாங்க. அப்பா பாருங்க சுடல. ஏன்னாப்பா சரியான வைக்குங்க. காலோட தோலண்ணா? காலோட தோல். மறுபடியும் மஞ்சள் போடுவீங்களாண்ணா? ஆமாங்கண்ணா. வாட்டியில மஞ்சள் போடுவோம். இப்போ மறுபடியும் தீச்சு வாட்டி நிறைய இடத்துல நல்லா கொழுப்பா இருக்கும் போல. ஏன்னா கறி நல்லா இருக்கும். டேஸ்ட் இருக்கும். நல்லா மஞ்சள் பூத்து இருக்கு.
இது எத்தனை மாசம் கோழியா இருக்கும்ண்ணா? இது ஒரு 5 மாசம், ஒரு 4 மாசம் இருக்குண்ணா. அண்ணன் இப்போ வந்து கட்டிங் ப்ராசஸ்க்கு வந்துட்டாரு. அப்பா இது பீஸ் என்ன சைஸ்ல போடுவீங்க சட்டி கறிக்கு? சட்டி கறிப்பி நார்மலாக போடுவோம்ண்ணா. நார்மலா போடுவீங்க. சிந்தாமணி பள்ளி பண்ணினா அதை விட கொஞ்சம் மீடியமான பீஸ் போடும். கறி கட் பண்ணுறதே சூப்பராக கட் பண்ணுறாரு. கறி எப்படி வேணால் கட் பண்ணலாம். அந்த சட்டி கறிக்கு ஏற்ற மாதிரி தான் கட் பண்ணுறாரு. இங்கே பாருங்க அவ்வளோ அழகாக கட் பண்ணுறாருன்னு. சட்டி கறிக்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அண்ணன் சமையல் பண்ண போகிறாரு. அடுத்து இது என்னன்னா நல்லெண்ணெய் தான். நம்ம மந்த்ரா கடலை எண்ணெய். கடலை எண்ணெயா? மேக்ஸிமம் எப்பயுமே கடலை எண்ணெய் தான். ஓகே. நல்லெண்ணெய் சொன்னா மட்டும்தான் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். அது தனியாக காசு. உங்க 3 கையளவு. ஆமாம். 3 கொசுரு அது வணங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா வணங்கணுமாண்ணா? ஆமாம். வெங்காயம் போட்டோன்னே அந்த வரமிளகா போட்டுறீங்களாண்ணா? ஆமாம். அது வந்து எப்பயுமே அது எண்ணெயில் கொஞ்சம் மிளகா வணங்கினா தான் காரம் எடுக்கும், இல்லைன்னா காரம் எடுக்காது. இப்போ நம்மகிட்ட என்னென்ன கறினா வச்சுருக்கோம்? நம்ம வந்து நாட்டுக்கோழிங்கண்ணா. நாட்டுக்கோழி மட்டும் செய்வோம். இல்லை நீங்கள் வெளியிலேருந்து மட்டனை பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்போம். இந்த ப்ரௌனாக வருது இல்லைங்கண்ணா, அந்த ப்ரௌனுக்கு எடுத்து அடுத்து கலர் மாறும். தகட்ட எரியுதுங்க பாருங்க. அப்பா சும்மா ஃப்ளேவருக்காக ஒரு தக்காளி போடுறீங்களா எப்படி? 1 கிலோவுக்கு ஒரு தக்காளி. கறி எக்ஸ்டன் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி தக்காளி ஜாஸ்தி ஆகும். கை காய்ச்சி கறிங்க நல்லா இஞ்சி முடுக்கு வச்சுட்டு போடுறோம்னா இது வந்து 1 கிலோவுக்கு ஒரு 150 டு ஒரு 100 to 150 வந்துருங்கண்ணா 1 கிலோவுக்கு. அது 2 ஒரு கிலோ அரைச்சி வச்சுருவோம். இஞ்சி பூண்டு ஈக்குவல். அதுலேயே உப்பு போட்டுக்குவோம். கறியிலே உப்பு போட்டுருவீங்களாண்ணா? ஏன்னா ஆமாம், இதை நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்க அளவு வராது. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே ஒரு வணக்கிட்டு கறி போட்டுறீங்க. ஆமாம். சரி, ஒரு வணக்கிட்டு தான் மஞ்சள் போடணும். அப்போதான் மஞ்சள் போடும்போது நிறம் வரும். கம்மியாக போட்டாவே நிறம் வந்துடும். சரி போட்டோம்னு மஞ்சள் போட்டோம்னு வச்சுக்கோங்க நிறம் வராது, ஆனால் மஞ்சள் அதிகமாக பிடிக்கும். இதுலேயே எடுத்தோம்னா வச்சுக்கோங்க கரெக்டாக சொன்னால் உப்பு கறி. இந்த ஸ்டேஜில் எடுத்து உப்பு கறியாண்ணா? ஆமாம், சாப்பிட்டு பாருங்க. லைட்டாக சூடாக இருக்கும். சரியான சூடு. அடடா அற்புதமா இருக்குண்ணா. இன்னொரு பீஸ் சாப்பிட்றீங்களா? அம்சமா இருக்கு. இதுல கறி வந்துருச்சு மோஸ்ட்லி. கறி வெந்துக்குன்னா மறுபடியும் இப்போ வந்து தண்ணி ஊற்றும்போது கறி டைட் ஆகும். இப்போ எவ்வளோ ஜக்குண்ணா தண்ணி ஊற்றுங்க? 1 கிலோவுக்கு 2.25 லிட்டரு. அதே கறி எக்ஸ்ட்ராவாக 6 லிட்டரு சேர்த்து வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான். நல்லா கொதிக்கணுமாண்ணா? நல்லா கொதிச்சு ஒரு 4 மணி நேரம் சூப்பு. 1/4 மணி நேரத்தில் சூப் எடுத்துறீங்க. அண்ணா இப்போ சூப் எடுக்க போறீங்களாண்ணா? அப்பா அப்பா சரியான ஃப்ளேவருங்க. நல்லா சுட 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 இருக்குங்க. பாருங்க அப்பா நல்ல நல்ல டேஸ்ட். நல்லா இருக்குண்ணா. நல்ல ஃப்ளேவர். நான் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்துண்ணா இப்போ நம்ம சூப் குழம்பு எடுத்துக்கோம் இல்லைங்களா? ஆமாண்ணா. அதில் உப்பு காரம் அதில் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். இப்போ ஆட் பண்ணால் தான் கறியில் உப்பு காரம் ஏறும். அதனால மேக்ஸிமம் லைட்டாக உப்பு காரம் சேர்த்திக்கணும். இங்கே பாருங்களேன் அப்பா நல்ல கிரேவி மாதிரி கொண்டு வந்துட்டாருப்பா. ரெடி ஆயிடுச்சுன்னா ஆஹாஹா நல்லா ட்ரையாக எடுத்துருக்கீங்க. ஓகேண்ணா சூப்பர். ஃபைனலாக வந்து சட்டி கறி செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னா ஒன்றா சொல்கிறேன் வாங்க பக்கத்தில் வாங்க. சட்டி கறி வந்து சட்டியோடு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்படிங்க வாங்க. அந்த சட்டி கறியிலேயே பெப்பர் சிக்கன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியேங்க
குழம்பு அந்த சட்டிக்கறியில் அந்த குழம்பு மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கிரேவி டைப்பில். அப்புறம் பச்சை புளி ரசம் பாருங்க, கெட்டி தயிரில் வதக்கி போட்ட ஆனியன் அப்படியே வந்து எண்ணெயில் வதக்கி அந்த ஆனியன் மேலே போட்டுருக்காங்க. அப்புறம் ஒயிட் ரைஸ் வாங்கிடும் வாங்க பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் ரைஸை போட்டு கொஞ்சமாக ரைஸ் பெப்பர் சிக்கன் போட்டு சட்டிக்கறி அற்பம் கொஞ்சம் குழம்பு சாப்பிடலாமா வாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சட்டிக்கறி டேஸ்ட் பண்ணலாம். அங்கே வரேன் கறி எப்படி வந்துருக்குன்னு உடையுதா வரேன் உடையுதா சூப்பரா இருக்கு சட்டிக்கறி, சரியான டேஸ்ட், வேற மாதிரி. சின்ன வெங்காயம் வரமிளகா போட்டு பண்ணாங்களா, நல்லா மசிஞ்சு வந்திருக்கு, வேற மாதிரி டேஸ்ட். இங்க வாங்க பக்கத்துல ஆஹா கறி உண்மையிலே சுவை, சரியான சுவைங்க. பாருங்க இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர், வரமிளகோட ஃப்ளேவர், வெங்காயத்தோட ஃப்ளேவர் அப்பா வேற மாதிரி. நல்லா லைட்டாக காரமாக இருக்கு, சுருக்குன்ற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க காலு ஆஹா சரியான ஃப்ளேவருங்க. அடுத்து சட்டிக்கறியோட பெப்பர் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க. பாருங்க ஆத்தாடி பாருங்களேன் ஆஹா நல்லா பெப்பரை வந்து அள்ளி போட்டிருக்காங்க. அப்பா நல்லா இருக்கு, கறி வந்து சுருக்குன்னு இருக்கு, சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்ட். நல்ல கிரேவி டைப்ல கொடுத்துருக்காங்க. ஆஹா சரியான டேஸ்ட்டு. இப்போ வந்து அந்த சட்டிக்கறி குழம்போட சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நல்லா இதில் ஊற்றிட்டு ஃப்ரைட் ரைஸ் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த குழம்பே நல்ல டேஸ்ட்பா, சரியான டேஸ்ட், சூப்பராக வச்சுருக்காருங்க. எந்த மசாலாமே இல்லை, வெறும் மஞ்சத்தூள் தான், உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கு. இங்க பாருங்க ஆஹா ஆஹா அற்புதம். நான் கெட்டி தறி ஊற்றி சாப்பிடுவோம்மா எப்படி இருக்குன்னு. நல்லா வந்து சின்ன வெங்காயம் தாளிச்சு போட்டிருக்காங்க, இவ்வளோ கெட்டியாக இருக்குங்க. நல்லா தயிரில் பிசைஞ்சிட்டு எடுத்து கீழே வாங்களேன். இப்போ இந்த உப்பு கறியா, தயிர், பெப்பர் சிக்கன் மொத்தமாக இந்த பெரட்டி இப்படி வச்சு சூப்பராக இருக்கு. இந்த சட்டி கறி, இந்த பெப்பர் கறியெல்லாம் வேற மாதிரி. இந்த குழம்பு உண்மையிலே சூப்பராக இருக்கு, கெட்டி தமிழில் வேற லெவலு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. இதோட நான் வீடியோ முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாடா பாய் பாய்.